வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கள் நாகர்கோவில் ஸ்டைல் கருத்த மீன் கறி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/2 கப் திருவன தேங்காய், அப்புறமா 4லேருந்து 5 சின்ன உள்ளி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு தாங்க போட்டுக்கிட்டேன், அதையும் போட்டுடலாம். அப்புறமா 1 கத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிருங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கிட்டேங்க, நல்லா பொடியாக. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தாங்க சேர்த்துக்கிட்டேன். மசாலா சேர்த்து கரெக்டாக 2 செகண்ட் தாங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கடுகு ஓமம் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட மசாலாவாக போட்டுடலாம். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க, அந்த புளி கரைசல், அப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு தாங்க போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க, அதையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1 கத்து கறிவேப்பிலை போட்டு மீன் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நெடுவா மீன் தாங்க எடுத்துக்கிட்டேன். மீனெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த கண்டென்ஸ்டன்ட்டுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பார்த்திங்களாங்க. அவ்வளோதான், கருத்த கறி தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.